அன்புக்குரிய இறை மக்களே, உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக. ஒவ்வொரு நாளும் இந்த காலை தியான வழிபாட்டிலே நாம் என்ன நோக்கத்தோடு பொருத்தனையோடு ஜெபத்தோடு பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் இந்த தவக்காலத்தில் நமக்கு நிறைவேற்றி தருவாராக. பாவத்தின் பல்வேறு பரிமாணங்கள் என்கின்ற செம்பொருளிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் நாம் சிந்திக்கிறோம். இந்த நாளில் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறப்பது பாவம் என்கிற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறப்பது பாவம். ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகில் பிறக்கிற போது அவருடைய பெற்றோர் தாங்கள் எண்ணி வைத்திருக்கிற அந்த எண்ணத்தை எல்லாம் செலுத்துவார்கள். கொஞ்ச நாள் கழித்து புகுத்துவார்கள். இவங்க நம்ம மனசில் நினச்சிருப்பாங்க, என் பையன் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட புகுத்துவாங்க, நீ மருத்துவர் ஆகணும். சில பேர் பொறியியல் ஆளராக வேண்டும், சில பேர் விஞ்ஞானியாக வேண்டும். இப்படி ஒவ்வொருத்தரும் தன் பிள்ளை எப்படி வளர வேண்டும் என்கிற நோக்கத்தை அவர்கள் வளர்த்து கொண்டு அதை தன்னுடைய பிள்ளைகள் மீது புகுத்துவார்கள். அப்போ அந்த பிள்ளை கொஞ்ச நாள் கழித்து நான் இந்த மாதிரி ஆகணும்னு அது தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக எடுத்துக்கொள்ளும். மற்ற சில பேர் பெற்றோருடைய நோக்கத்தை விட்டு தங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருப்பார்கள். நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆகணும், நான் ஒரு லாயர் ஆகணும். இப்படி பல்வேறு நோக்கத்தோடு மனிதர்கள் வாழ்வார்கள். ஆனால் நாம் மனிதராக இந்த உலகில் எதற்காக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை நோக்கத்தை மறந்து வாழ்வது பாவம் என்று திருமறை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நாம் படிக்க கேட்ட இந்த திருமறை பகுதியில் சிம்சோன் என்கின்ற ஒரு நியாயாதிபதியை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த நியாயாதிபதி பிறக்கிற போதே கடவுளால் ஒரு நோக்கத்துடன் இந்த உலகில் அனுப்பப்பட்டார். ஆனால் அவர் தான் படைக்கப்பட்டதின் நோக்கத்தை மறந்து வாழ்ந்தார். அதனால் அவர் பாவத்தில் விழுந்து போனார். அவருடைய வாழ்வு சிறப்பான வாழ்வாக அமையவில்லை. 3 குறிப்புகளின் கீழே இந்த பாவத்தை குறித்து நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, படைப்பாளரின் அழைப்பை மறப்பது பாவம். படைப்பாளரின் அழைப்பை மறப்பது பாவம். இந்த சிம்சோன் பிறக்கின்ற போது அவர் எந்த அழைப்பை பெற்றிருந்தார் என்று திருமறை மிக தெளிவாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 13ஆம் அத்தியாயம் 7ஆம் வாக்கியத்தில் இப்படி இருக்கிறது, அவர் என்னிடம், இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே, தீட்டான எதையும் உண்ணாதே. ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கு என நாசீராக இருப்பான். அப்போ சிம்சோன் கடவுளுடைய அழைப்பை பெற்ற ஒரு மனிதர். பிறக்கின்ற நாள் முதல் இறக்கின்ற நாள் வரை நாசீராக, நசரேயனாக அவர் அழைக்க பெற்றார். நசரேயர் அப்படின்னா கடவுளுக்கு என்று நியமிக்கப்பட்டவர்கள். கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வச்சிருக்கிறவங்க அப்படியே அதை விட்டுருப்பாங்க. என்னங்க அந்த ஆட்டை கட்டலையான்னா, ஐயோ அந்த ஆட்டை சாமிக்கு விட்டுருக்கிறேன், அந்த மாட்டை சாமிக்கு விட்டுருக்கிறேன்னுவாங்க. ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுருப்பாங்க, கருப்பு கயிறு, ஒரு சங்கு ஒன்று இருக்கும்.
அதை பார்த்தாலே யாரும் அந்த மாட்டையோ ஆட்டையோ எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுபோல இவர் கடவுளுக்கு என்று விடப்பட்டவர், நாசீர் விரதம் மேற்கொள்ளுகிறவர். நாசீர் விரதத்தை மேற்கொள்ளுகிறவர் அப்படின்னா என்னது? அவர் தீட்டானது எதையும் தொடக்கூடாது, உண்ணக்கூடாது, மதுபானம் எதுவும் பருகக்கூடாது, தகாத பெண்களோடு அவர் உறவு வைத்து கொள்ளக்கூடாது, தலையின் மேல் சவரன் கத்தி படக்கூடாது. இந்த நாளும் ரொம்ப முக்கியம். ஒருவர் நாசீர் என்கிற அழைப்பை பெற்றிருந்தால் இந்த 4 காரியங்களையும் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அவர் கடைபிடிக்க வேண்டும். தீட்டானது எதையும் தொடக்கூடாது, உண்ணக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, தகாத பெண்களோடு உறவு கொள்ளக்கூடாது, தன்னுடைய தலையில் சவரன் கத்தி படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி கடவுளுடைய அழைப்பை பெற்று பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரேலரை விடுதலை செய்யும்படி இவர் அழைப்பு பெற்றிருந்தார். ஏன்னா அந்த முதல் வசனம் அப்படிதான் இருக்கும். 40 ஆண்டுகள் கடவுள் பெலிஸ்தியருடைய கைகளில் இஸ்ரேல் மக்களை விட்டிருப்பார். இந்த பெலிஸ்தியர் கையிலிருந்து விடுதலை செய்ய வேண்டியதுதான் இந்த நசரேயனாகிய சிம்சோனுடைய வேலை. அதற்காகத்தான் அவர் அழைப்பு பெற்றிருந்தார். ஆனால் இவரை பாருங்கள், இவர் திம்னாவுக்கு போகிறார். அங்கே ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த திம்னா எங்கே இருக்கு அப்படின்னா பெலிஸ்தியருடைய இடத்தில் இருக்கிறது. பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரேலரை விடுவிப்பது தான் இவருடைய அழைப்பு. ஆனால் இவர் பெலிஸ்திய பெண்ணை போய் பார்க்கிறார். அந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்கிறார். உடனே போகிறாங்க. அப்படி போகிற போது ஒரு இளம் சிங்கம் ஒன்று வருகிறது. அந்த சிங்கத்தை இவர் பார்க்கிற போது கடவுளுடைய ஆவியானவர் இவர் மீது இறங்குகிறார். ஒரு ஆட்டை கிழிப்பது போல் அதை கிழித்து போடுகிறார். அப்புறம் பல நாள் கழித்து மீண்டுமாக அதே வழியாக செல்கிற போது அந்த சிங்கத்தின் வாயில் ஒரு தேன் அடை இருக்கும். இவருக்கு அவங்க அம்மா சொல்லி வளர்த்துருப்பாங்க, அப்பா நீ நசரேயனாக அழைப்பு பெற்றிருக்கிறாய், தீட்டானது எதையும் நீ உண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஆனால் இவர் போய் நேரடியாக அந்த தேனை எடுத்து அதை பிழிந்து சாப்பிடுவார். இது இல்லாமல் தன்னுடைய பெற்றோருக்கும் கொடுப்பார். அதை எங்கிருந்து எடுத்தேன், எப்படி எடுத்தேன், எதையும் சொல்ல மாட்டார். அவருடைய தாயும் தந்தைக்கும் அதை கொடுப்பார். நியாயப்பிரமாணத்தில் கட்டளைகளில் இருக்கு, இறந்த உடலை தொடுபவர் எவரும் தீட்டானவர் அப்படின்னு. ஆனால் இவர் அந்த இறந்த சிங்கத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த தேனை பருகி தன்னை தீட்டுப்படுத்தி அழைப்பை மறந்து போய் சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் விழுந்து போய் விடுகிறோம். வெறும் தேனோடி நின்றுட்டு இருந்தா பிரச்சனை இல்லை. தேனுக்கு அப்புறம் போய் தெளிலாளில் போய் முடியுது. அதுதான் இப்போ நாம் படிக்க கேட்ட அந்த திருமுறை பகுதி. அந்த தெளிலாள் ஒரு நல் நடத்தையான பெண் அல்ல, அவர் ஒரு விலை மாது. அவரிடம் போய் அவர் உறவு வைத்துக் கொள்ளுகிறார். இங்கே அப்படித்தான் இருக்கு. அதன் பின் சேராக பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்தார். அந்த பெண் பெயர் தெளிலா. தேன் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாரு. தகாத பெண்ணோடு உறவு கொள்ளக்கூடாது, இப்போது தெளிலாளோடு உறவு கொள்ளுகிறார். அந்த பரிதாபம். அந்த வசனம் நம்ம படிக்க கேட்டோம். கடவுளுடைய ஆவி தன்னை விட்டு போய்விட்டது என்பதை அவர் அறியாதிருந்தார். பாவத்தினுடைய கொடூரம் இதுதான். கடவுள் நம்மளோட இருக்கிறாருன்னே நம்ம நினச்சின்னு இருப்போம். ஆனால் கடவுள் எப்போ நம்மளை விட்டு போயிட்டு இருப்பாரு, நமக்கு அது தெரியாமையே போயிடும். அதுதான் பாவத்தினுடைய வலிமை. சவுலுக்கும் அதே மாதிரி தான். கடவுளுடைய ஆவி தன்னிடத்திலிருந்து போனது அவருக்கு தெரியல. அதை விட இன்னும் கொடுமை என்ன சவுலுக்கு, தீயாவி தனக்குள் புகுந்ததும் அவருக்கு தெரியல. யூதாஸ்க்கும் அப்படிதான். சாத்தான் அவனுக்குள்
புகுந்தான் அப்படின்னு இருக்கும். ஆனா யூதாஸ்க்கு தெரியவே தெரியாது சாத்தான் அவருக்குள் புகுந்திருக்கிறார் அப்படின்னு. எனக்கு அன்பான இறைவனுடைய பிள்ளைகளே, கடவுள் நம் அனைவரையும் ஒவ்வொரு நோக்கத்தோடு நமக்கு அழைப்பு கொடுத்து அந்த அழைப்பில் நாம் நடக்க நம்மை படைத்திருக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய அழைப்பை மறந்து போய் தீட்டானவைகளை தொட்டு உண்டு, தீட்டுன்னா நான் சொல்றது சாப்பாட்டு விஷயம் இல்லை, தீமையான காரியங்களை நாம் செய்து நம்முடைய வாழ்வில் கடவுளின் அழைப்பை நாம் மறந்து போய்விடுகிறோம். கடவுளுடைய ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்பதையும் மறந்து அவர் நம்மை விட்டு போய்விட்டார் என்பதையும் தெரியாமல் வாழ்கிறோம். சின்ன சின்ன காரியங்களுக்கு நாம் ஆசைப்பட்டு விலையேற பெற்ற அந்த ஆவியின் வரங்களை நாம் இழந்து போகிறோம். அழைப்பை உணர்ந்து வாழ நாம் இந்த தவக்காலத்திலே முயற்சி செய்வோம். இரண்டாவது, தன் அடையாளத்தை மறந்து போனார். இது பாவம். இவருடைய அடையாளம் என்ன? நசரேய விரதம் கொள்ளுவது. நசரேய விரதம்னா என்ன? தூய்மையான வாழ்க்கையை வாழ்வது. அதுதான் நசரேய விரதம். கடவுள் இந்த தூய்மையான வாழ்வை யாரெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்கள் வழியாக ஒரு மாபெரும் விடுதலையை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வருவார். மோசே அவர் வழியாக ஒரு மாபெரும் விடுதலையை கொண்டு வந்தார். யோசுவா அவர் வழியாக ஒரு மாபெரும் விடுதலையை இஸ்ரேல் மக்களுக்கு கொண்டு வந்து அந்த நாட்டை, கானான் நாட்டை எல்லாம் பிரித்து கொடுக்கும் மகா பெரிய தலைவராக திகழ்ந்தார். யோசுவா ரொம்ப அழகா சொல்லுவார், நான் தூய்மையான வாழ்க்கையைத்தான் வாழ்வேன், நானும் என் போகிறீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அப்போ தூய்மையான வாழ்க்கையை வாழ்கிற மக்களை கொண்டு கடவுள் இந்த உலகில் விடுதலை வாழ்க்கையை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர் தான் இந்த சிம்சோன். ஆனால் அவர் தன்னுடைய அடையாளத்தை மறந்ததால், நாசீர், நசரேயன், இதுதான் என்னுடைய அடையாளம், நான் தூய்மையாக வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடையாளத்தை மறந்து போனதால் அவர் தன்னுடைய செயல்களால் பாவத்தில் விழுந்து ஒரு மாபெரும் அவமானத்தை இஸ்ரேலின் கடவுளுக்கு கொண்டு வருகிறார். ஏன்னா இது பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னா, உன் கடவுள் எங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் இவரை கேலியும் கிண்டலும் செய்வார்கள். கண்ணை பிடுங்கி விட்டு யார் அடிச்சா சொல்லு அப்படின்லாம் அவரை கேலி பண்ணுவாங்க. சின்ன பசங்கள்லாம் போய் அவரை ரொம்ப கேலி பண்ணுவாங்க, அவரை விளையாட்டு காட்ட வைப்பாங்க. அந்த பெலிஸ்தியர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? என்னடா பெருசா நோ உங்க கடவுள்னு சொன்னியே, இப்ப என்ன ஆச்சு? பல நேரங்களில் நாம் நம்முடைய அடையாளத்தை, கிறிஸ்தவர் தூய்மையானவர் என்கிற அடையாளத்தையே நாம் இழந்து போய் மற்றவர்களைப் போல நாம் வாழ ஆரம்பித்து விடுகிறோம். அது பாவம். நம்ம அனுதின வாழ்வில் நாம் எவ்வளவு தூரம் நம்முடைய தூய்மையை நாம் பாதுகாத்து கொள்ளுகிறோம், அது ரொம்ப முக்கியம். நாம் எந்த பணியில் இருந்தாலும் அந்த பணியில் நாம் தூய்மையோடு வாழுகிற போது அதுதான் நம்முடைய அடையாளமாக கருதப்படும். ஒரு சமீபத்தில் செய்தியில் வந்தது, ஒரு ஆட்டோ ஓட்டுநர், ஒரு அம்மா நகை 15 சவரனுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன், அது ஆட்டோவிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறி எங்கெங்கேயோ போயிட்டாங்க. இந்த ஆட்டோ ஓட்டுநர் அதை நேரடியாக எடுத்து சென்று காவல் நிலையத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகள் உண்மையான அதிகாரிகள். அவங்க அந்த சீட்டு எங்கன்னு பார்த்து, எங்கே வாங்கினார்கள் என்று பார்த்து, அதற்கப்புறம் அவரை தொடர்பு கொண்டு 2-3 நாட்கள் கழித்து
அந்த நபரிடம், உரிமையாளரிடம் அந்த நகையை கொடுக்கிறார்கள். அந்த ஆட்டோ ஓட்டுநர் சொல்கிறாரு, எனக்கு பணம்லாம் எதுவும் வேணாம், நான் ஒரு குடும்பத்துக்கு என்னால் உதவி செய்ய முடிஞ்சது அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷன்றார். அதுதான் அவருடைய அடையாளம். நேர்மையாளர், உண்மையானவர். நாமும் அப்படிப்பட்ட அடையாளத்தோடு வாழதான் இந்த உலகில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூணாவது, தான் ஆற்ற வேண்டிய பணியை மறப்பது பாவம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நாம் சரியாக செய்யாமல் போவோமேயானால் அது பாவமாக கருதப்படுகிறது. இந்த சிம்சோனுக்கு தரப்பட்ட பணி நசரேயனாக வாழ வேண்டும், தூய்மையாக வாழ வேண்டும். இப்படி வாழ்ந்தால் பெலிஸ்தியருடைய கையிலிருந்து இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்யலாம். ஆனால் இவர் தான் ஆற்ற வேண்டிய பணியை, விடுதலை பணியை மறந்துவிட்டு தொழிலாளியினுடைய மடியில் போய் படுத்துக்கொண்டு உறங்குகிறார். வசனம் அப்படிதான் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போய் படிச்சு பாருங்களேன். 16ஆம் அத்தியாயம் 19ஆம் வாக்கியம் அப்படித்தான் இருக்கிறது. அவள் சிம்சோனை தன் மடியில் தூங்க வைத்தாள். பல நேரங்களில் நாமும் வெவ்வேறு மடிகளில் நாம் படுத்து போய் விடுகிறோம். மடினா நாம் வெறும் மனிதர்களுடைய மடி என்று நாம் நினைக்கக்கூடாது. சில தடவை பணம் அதுவே நம்முடைய மடியாக மாறிடும். அதுதான் ஏன்னா இங்கே சிம்சோன் ஒரு இளைப்பாறுவதற்காக, ஒரு ரிலாக்ஸ்மெண்ட்டுக்காக போகிறாரு, அங்கே மடியில் படுக்கிறார். பல நேரங்களில் நமக்கும் பணம் நம்முடைய மடியாக மாறிவிடும், புகழ் நம்முடைய மடியாக மாறிவிடும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் ஆற்ற வேண்டிய பணியை நாம் மறந்து போய் இப்படி பல்விதமான மடிகளில் நாம் படுத்து போய் விடுகிறோம். அந்தோ பரிதாபம். நாம் சிறை கைதிகளாக மாறிவிடுவோம். இங்க அப்படித்தான் இவர் மடியில் படுத்திருக்கிறார். ரகசியத்தை அவரிடம் இருந்து அகன்றது என்பதையும் அவர் தெரியாமல் போனார். அவர் உயிர் பெலிஸ்தியரோடு மடிந்து போய்விடுகிறது. கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பணியை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில். அது சாதாரண வேலையாகவும் இருக்கலாம், இறைவனுடைய பணியாகவும் இருக்கலாம். எல்லாவற்றையும் நாம் கருத்தில் கொண்டு அவற்றை நிறைவேற்ற நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்து சிறப்பானவர். இந்த மூன்றையும் அவர் தவிர்க்கிறார். அவர் சொல்லுவார், 12 வயசில் கோயிலில் இருக்கும்போது அவங்க அப்பா அம்மா வந்து கேட்பாங்க, என்னப்பா நீ எங்கள் கூட வரலையா? அப்போ சொல்லுவார், நான் என் அப்பாவினுடைய பணியை செய்ய வேண்டாமான்னு கேட்பார். எத்தனை வயசில்? 12 வயசில். நமக்கு 7 கழுத வயசானாலும் கடவுள் எனக்காக என்ன வேலை வச்சுக்கிறாருன்னு தெரியாமே நம்ம வாழ்க்கை முடிந்து போய்விடுகிறது. இயேசு ஒரு அடையாளத்தை சுமந்து இந்த உலகத்தில் வந்தார். என்ன அடையாளம்? யோவான் ஸ்நானகன் அவரை பார்க்கும்போது சொல்லுவார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இறை ஆட்டுக்குட்டின்னு சொல்லுவார். அதுதான் அவருடைய அடையாளம். அந்த இறை ஆட்டுக்குட்டி பலியிடப்பட வேண்டும். அந்த இறை ஆட்டுக்குட்டி பழுதற்றுதான் இருக்கணும். லேவியராகம புத்தகத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் பலியிடப்பட வேண்டிய அந்த ஆடு ஊனமாகவோ அல்லது உடம்பு சரியில்லாமையோ இருக்கக்கூடாது, பழுதற்றதாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தூய்மையாக வாழ்ந்தார். பிசாசு அவரை சோதிக்கிற போது கூட அந்த சோதனையிலிருந்து அவர் தப்பித்துக் கொள்ளுகிறார். தான் ஆற்ற வேண்டிய பணி என்ன? இறை அரசை இந்த உலகில் கட்டுவதுதான் தன்னுடைய பணி. சமாரிய பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிற போது
சீடர்கள் எல்லாம் உணவு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. கேட்பாங்க இயேசுவை, சாப்பிட்றீங்களா? அப்போ அவர் சொல்லுவார், என்னுடைய உணவு எது? பிதாவின் வேலையை செய்வது தான் என்னுடைய உணவு அப்படின்னு சொல்லுவார். அந்த பிதாவின் வேலையை, இறையரசை இந்த உலகில் கட்டி எழுப்பி அதை மென்மேலும் கட்டுவதற்காக சீடர்களையும் அவர் ஆயத்தம் செய்து விட்டு போனார். அவருடைய பணியை அவர் செய்து முடித்தார். அதனால தான் சிலுவையில் தைரியமாக சொன்னார். என்ன சொன்னார்? நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்றதுக்காக என்ன சொன்னார்? முடிந்தது அப்படின்னு சொன்னார். ஆண்டவரே, நீ எனக்கு கொடுத்த எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். என்னையும் இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் ஒப்படைத்து விட்டேன். தன்னுடைய அழைப்பை மறக்காமல் சிலுவை வரை அதனை நிறைவு செய்தார். தன்னுடைய அடையாளம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும், இறை ஆட்டுக்குட்டியாக பலியாக வேண்டும், அதனை நிறைவேற்றினார். கடவுளுடைய அரசை இந்த உலகில் கட்டி எழுப்பினார். நாமும் அழைப்பை மறக்காமல் நினைவு கூர்ந்து, நம்முடைய அடையாளத்தை மறக்காமல் தூய்மையாக வாழ்ந்து இறை பணியை இந்த உலகிலே நிறைவேற்றிட இந்த தவக்காலத்திலே நாம் முயற்சி செய்வோம். இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிக்கட்டும். இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை துவங்குவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.